Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்றது and எப்படி இன்ஸ்டால் பண்றது. ஓகே, சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் python.org வெப்சைட் போய்க்கணும். python.org/download இதுதான் அந்த வெப்சைட்டோட நேம். அதை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஹோம் பேஜ், பைத்தான் டவுன்லோடோட ஹோம் பேஜ். இங்க பாத்தீங்கன்னா எது லேட்டஸ்ட் வெர்ஷனோ அந்த வெர்ஷன் தான் நமக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணா நீங்க டேரக்டா இந்த பட்டன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பேஜ் போய்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஓல்டர் வெர்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு லுக்கிங் ஃபார் அ ஸ்பெசிபிக் ரிலீஸ், ஸோ என்ன வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ எல்லா வெர்ஷனும் நமக்கு டவுன்லோடுக்கு அவைலபிளா இருக்கும். அதுல இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுல நான் செலக்ட் பண்ண போறது பைத்தான் 3.7.0. ஸோ ஐவ் காட் இட், பைத்தான் 3.7.0. ஸோ இதை இங்க போயிட்டு டவுன்லோட்ல கிளிக் பண்ணணும். இங்கேயும் உங்களுக்கு லிங்க் மாதிரி இருக்கும், அங்க கிளிக் பண்ணாதீங்க. கிளிக் ஆன் திஸ் டவுன்லோட். ஸோ நமக்கு பைத்தான் 3.7.0 டவுன்லோட் பேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா நமக்கு ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுல தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், என்ன மாதிரி ஃபைல்ஸ் வந்து நமக்கு டவுன்லோட் பண்றது. இது எல்லாமே பைத்தானோட ஃபைல்ஸ் தான். ஓகே, ஸோ எதை டவுன்லோட் பண்ணா எக்ஸாக்டா நமக்கு ப்ரோக்ராமிங் வந்து டவுன்லோட் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்க நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டியது எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். அதை டவுன்லோட் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ரோக்ராம்ஸ் டைப் பண்ணி ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் ரெண்டு இருக்கும். விண்டோஸ் x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர், விண்டோஸ் x86 64 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். ஸோ இதுல எது டவுன்லோட் பண்றதுன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நம்ம டவுன்லோட் பண்ண போறோம். நீங்க விண்டோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். மேக்னா இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல நார்மல் சோர்ஸ் ரிலீஸ் வேணும்னா இங்க இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேக் ஓஎஸ்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேமா தான் இருக்கு. 64 பிட் 32 பிட் ரெண்டுமே ஒரே இன்ஸ்டாலர் தான் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் விண்டோஸ்னா we have two options, 64 ஒன்னு இருக்கு, நார்மல் ஒன்னு இருக்கு. ஸோ இது நம்மளோட சிஸ்டம் ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்மளோட ஓஎஸ் என்ன பிட்ல டவுன்லோட் ஆயிருக்குன்னு பாத்துக்கணும். நம்ம என்ன எவ்வளவு பிட்ல நம்ம ஓஎஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எங்க டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹோம் போயிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா நமக்கு நார்மல் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து விண்டோஸ் 10ல. சப்போஸ் நீங்க விண்டோஸ் 7 யூஸ் பண்றீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் யூஸ் பண்ணி அங்க இருந்து அபவுட் செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ நம்ம செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இங்க நான் வந்து சிஸ்டம் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஓபன் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் பேனல். அங்க போயிட்டு அது இதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அங்க நீங்க அபவுட்னு சர்ச் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல லாஸ்ட் ஆப்ஷன் அபவுட், கிளிக் ஆன் தட் அபவுட். உங்களோட டிவைஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இங்க அபவுட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டிவைஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேவா, ஸோ என்ன டிவைஸ் நம்ம யூஸ் பண்றோம், டிவைஸ் நேம், ஓகே, ஸோ என்ன ப்ராசஸர், எவ்வளோ ரேம் யூஸ் பண்றோம், டிவைஸ் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கும். ஸோ இதுல இருந்து நமக்கு தேவையானது என்னன்னா 64 பிட். ஸோ இங்க என்னோட சிஸ்டம் 64 பிட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது 64 பிட் எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். ஸோ உங்களோடது 32 பிட்டா இருந்தா நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது விண்டோஸ் x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். சப்போஸ் அது 64 பிட்டா இருந்தா நீங்க கிளிக் பண்ண வேண்டியது விண்டோஸ் x86 எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர். அதுல நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இது 64 பிட்டோட டவுன்லோட் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ நான் இப்போ இங்க பாத்தீங்கன்னா 64 பிட் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. பைத்தான் 3.7.0 AMD 64.exe. ஸோ exeங்கிற ஃபைல் தான் நம்ம சாஃப்ட்வேர் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ நமக்கு இன்ஸ்டாலேஷன் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. ஸோ இங்க ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் இருக்கும். நீங்க கஸ்டமைசேஷன் செலக்ட் பண்ண வேண்டாம், இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோடனே அவ்வளவுதான், நம்மளோட ப்ரொசீஜர் ஓவர். நம்ம நார்மலா நம்ம வந்து பைத்தானோட ஐடியல் பேஜ், இன்டராக்டிவ் பேஜ், இன்டராக்டிவ் பேஜ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல். பைத்தான் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி ஓபன் பண்றதுன்னு காட்டுறேன். ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு பைத்தான் போனீங்கன்னா பைத்தான் ஃபோல்டர்ல, ஸோ பைத்தான் ஃபோல்டர்ல நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல மறுபடியும் எதை ஓபன் பண்றதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஸோ நம்ம ஓபன் பண்ண வேண்டியது ஐடிஎல்இ பைத்தான் 64 பிட். இதுலதான் நம்மளால ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பைத்தான் ஐடிஎல்இ
அதுதான் இன்டராக்டிவ் மோட். ஓகே. ஸோ பைத்தான் ஐடியலி இதுதான் நமக்கு இன்டராக்டிவ் மோட். ஸோ இங்க நம்ம நார்மலா நம்ம என்ன ப்ரோக்ராம் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். அது இன்டராக்டிவ் மோட்ல. சப்போஸ் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மோட் வேணும்னா ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் போங்க, ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் ஆயிடும். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் and it will work finely. Hope this video is helpful for you. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Happy learning.